ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஏஞ்சதே காலைல 6 மணிக்கு தான். எழுந்திரிச்சோடனே பைப்பில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே தண்ணி பிடிக்க போயிட்டேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஓஸ் போட்டு தான் பிடிப்போம். ஏன்னா டைரெக்டாக பைப்லேருந்து தண்ணி ஏறாது. அப்புறம் நாங்கள் வந்து ஹோட்டல் வச்சுருக்கோம். அதனால் அதுக்கு தேவையான இட்லி, சாம்பார், மற்ற ஐட்டம் எல்லாம் அம்மா செஞ்சிட்ருந்தாங்க. அதுக்கிடையில நான் சாமி படத்துக்கு பூ போடுறது, விளக்கேத்துறது அந்த வேலை எல்லாமே நான் செஞ்சு வச்சுட்டேன். கஸ்டமர்ஸும் கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் செஞ்சுட்ருந்தோம். எங்கள் கடையில் பார்த்திங்கன்னா சமைக்கிறது, மாஸ்டர் வேலை, தோசை போடுறது எல்லாமே அம்மா தான் பண்ணுவாங்க. நான் வந்து சப்ளை பண்ணுறது, பார்சல் கட்டி கொடுக்குறது, காசு வாங்குறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்வேன். அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து அழுக்கு துணி இருந்தது எல்லாம் துவைச்சி காய வச்சுட்டு, வெயில் நல்லா அடிச்சது. அதனால் சீக்கிரமாகவே காலைல துவைச்சி காய வச்சாச்சு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா துவைச்சி மடிக்காத துணி முதல் நாள் துவைச்சதே அவ்வளோ துணி இருந்தது. அதெல்லாம் மடித்து பீரோவில் வைக்கலான்னு பார்த்தா பீரோவோட நிலமைய பாருங்கள். எவ்வளோ தான் மடித்து வச்சாலும் எப்படி தான் இப்படி கலைக்கிறாங்கன்னே தெரியல. எங்கள் வீட்டில் உள்ள ஆம்பளைங்க மட்டும் தான் இப்படி இருக்காங்களா, இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படி தான் இருக்காங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா துணியும் மறுபடியும் அள்ளி போட்டு நல்லா மடித்து நீட்டாக இந்த மாதிரி பீரோ வந்து செட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்.